ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ரவை வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவை பக்கோடா. அதுக்கு நான் ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் இடித்த மிளகு. முதல்ல இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போது இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டி தயிர். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க லைட்டாக. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவை கிண்டிக்கிறேன். ஸோ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இப்போ இது வந்துட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரவை வந்து தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா ஊறி சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டு கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். நீங்கள் இதை போடும்போதே தெரியும், போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இது மேலே வந்துடும். அப்போனா மாவு வந்துட்டு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கன்சிஸ்டன்சி. இது வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதில் வந்துட்டு மாவை கலந்துட்டு கண்டிப்பாக 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். அண்ட் நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி தான் பேக்கிங் சோடா சேர்க்கணும். இது 2 தான் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். இதை பண்ணிங்கனாக்கா பக்கோடா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். ரொம்பவே ஈஸி அண்ட் குயிக்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.